நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ள பணம் உதவாது. பணம் உதவாது. இல்ல பணம் இல்லாம வாங்கிட முடியும்? பணம் வரும். எப்போ வரும்? கர்த்தருக்கு காத்திருக்க போது அந்த ஐஸ்வர்யமோ கனமோ, நான் சொல்றேன், நீ ஆளுகை செய்ய வேண்டிய ஏரியாவும் உன் கைக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள் உன் வழியில. அவர்கள் என்ன ஆவார்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிற உன் வழியில சில பொல்லாதவர்கள் என்ன ஆவார்கள்? the evil doer, பொல்லாதவர்கள் என்ன ஆவார்கள்? அல்லேலூயா. எப்படிங்க? அறுத்துருவார். அல்லேலூயா. யா, இந்த பக்கம் உங்க அட்டென்ஷன் தேவனுடைய வார்த்தையின் மேல போதுமான அளவு இல்லை. நான் சொல்றேன், சின்ன பிள்ளைகளை முன்னாடி உட்கார வைக்கிற மாதிரி பெரிய ஆட்களையும் இப்படி முன்னாடி உட்கார வச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் யாருக்கு பயப்பட மாட்டேன். சேரை தூக்கி போட்டு உட்கார வைப்பேன். கீழ்ப்படிஞ்சாகணும். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு பேரு ஆராதனை. அல்லேலூயா. அதுக்கு கூட பேரு கர்த்தருக்கு காத்திருத்தல். யாருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம்? பேசுற ஆள் எப்படியோ, பேசப்படுகிற வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை, நிறைவேறும் வார்த்தை, உன் வாழ்க்கைக்கு அனுப்பப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா. கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்தோத்திரம். 11வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 37:11. அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் யாரு? சொல்லுங்க, யாரு? யாருக்கும் அவ பேசுனது கேட்டதா? வாய் இருக்கா, தொண்டை இருக்கா? சத்தத்தை கூட்டி சொல்லுங்க. யாரு? சாந்த குணமுள்ளவர்கள். யாரியா? நீ போனுக்குன்னு வச்சிருந்தா உனக்கு ஒரு 5 நிமிஷம் அலோ பண்றேன். நீ கொஞ்சம் செல்ஃபி எடுத்து பாரு. உன் முகத்துல சாந்தம் சொட்டுதா? என்ன சொட்டுதுன்னு பாரு, பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லை, நீங்க மற்றவங்களை பாருங்க, பக்கத்துல பார்த்துட்டு என் முகத்துல சாந்தம் கொட்டுதா